நீங்கள் வந்து பெப்சி, கொக்கோ கோலா, 7up என்னென்ன கெமிக்கலாமோ வாங்கி வந்து குடிச்சிட்டு இருக்க எல்லாமே கெமிக்கல் தான். அப்படி இருக்கும்போது தர்பூசணி வாங்கி சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏன் பயப்படுறீ அப்படிங்கிறது தெரியல. தர்பூசணியில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்குது. மீதியெல்லாம் பாருங்கள் நல்லா பச்சை நிறத்தில் அழகாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நல்ல அடர் சிவப்பாட்டு இருக்குது அப்படின்ட்டு. இது என்ன காரணம் அப்படின்னா நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி தான் நம்ம தொடச்சி எடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா இந்த சைடு மாற்றி இதையும் தொடச்சி பார்த்துருவோம். நம்ம இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாவே இருக்கு. ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த தர்பூசணியில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தர்பூசணியை பற்றி தான் ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த தர்பூசணி இஷ்யூ வந்து இப்போ ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, இந்த கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவோ கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கெமிக்கல் கலந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கும் போதெல்லாம் அதை பத்தி நாம யோசிக்கவே இல்லை. ஆனா இந்த தர்பூசணியை வந்து சாப்பிடும் போது மட்டும் இதுல கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவாய்ட் பண்றோம். ஆனா அதனால பெருவாரியா நஷ்டப்படுறது விவசாய மக்கள் வந்து ரொம்பவே நஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த தர்பூசணியில வந்து கெமிக்கல் கலந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த தர்பூசணியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம இப்போ கடைக்கு போறோம். இந்த தர்பூசணி நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். நார்மலா தர்பூசணி வந்து இந்த இடமும் இந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த ரெண்டும் காஞ்சி இருந்தால் தர்பூசணி நல்லா பழுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சோப்பு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கோம், நல்லா பழுத்திருந்தனா. அதே இது இந்த இடம் வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா காய் பக்குவத்தில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அது வந்து உள்ளேயும் சோப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுடுங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணியில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்குது. மீதியெல்லாம் பாருங்கள் நல்லா பச்சை நிறத்தில் அழகாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மண்ணில் வந்து இப்படியே படுத்திருக்கிறதுனால இந்த இடங்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படுது. அதனால தான் இந்த இதெல்லாம் வந்து பச்சை நிறத்தில் இருக்குது. மற்றபடி இது வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியோ மற்றபடி வேறு எந்த எஃபெக்ட்னாலே இது வந்து பாதிக்கப்படலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுடுங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த தர்பூசணியை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தர்பூசணியை வந்து பயிரிடும் போது அதுக்குள்ள காலநிலையாக இருக்கலாம், இல்லைன்னா எந்த உரம் யூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்தது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ரகத்தை சார்ந்தது, இந்த மாதிரி பட்டத்தை பொறுத்து தான் இது இளஞ்சிவப்புலேருந்து அடர் சிவப்புக்கு இந்த தர்பூசணி வந்து நிறம் மாதிரி வருது. மற்றபடி ரொம்ப இளஞ்சிவப்பாக இருக்குது, இது சோப்பாக இருக்குது, அதனால இது கலப்படம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம இப்போ இந்த தர்பூசணியை செக் பண்ண போகிறோம். அதுக்காக டிஷ்யூ இருக்குது, கத்தி இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி பார்த்து செக் பண்ணிடலாம். ஓகேவா? பேசவே இல்லை. இந்த தர்பூசணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது. நம்ம இதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். தர்பூசணியை எவ்வளோ அழகாக நல்ல அடர் சிவப்பாட்டு இருக்குது அப்படின்ட்டு. இது என்ன காரணம் அப்படின்னா, நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து காஞ்சி இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்கணும். இது பச்சையாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து காயாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காயாக இருக்கும்போது வெயிட் இன்னும் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இது இளஞ்சிவப்பு காரணம் நம்ம வெளியே காஞ்சிருக்கு அப்படிங்கிறத பக்குவமாக பார்த்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே மக்களே, பழத்தை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. அதனால தான் இது வந்து இந்த அளவுக்கு சோப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைகோபின் அப்படின்னு ஒரு நிறமி இருக்கிறதுனால தான் இது இந்த சோப்புக்கு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதுங்க. சரி, நம்ம இப்போ டிஷ்யூ எடுத்துக்கிட்டோம். இந்த டிஷ்யூவை வச்சு நம்ம இதை வந்து தொடச்சி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் கண்ணு முன்னாடி தான் நம்ம தொடச்சி எடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா இந்த சைடு மாற்றி இதையும் தொடச்சி பார்த்துருவோம். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு இதை விட ப்ரூஃப் வேறு எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அதுக்குள்ள தன்மையை தான் காட்டும். அதே மாதிரி தான் தர்பூசணி என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை தான் இது வந்து காட்டியிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கெமிக்கல் ஆட் பண்ணியிருந்து அப்படின்னா இது வந்து இன்னும் ரொம்ப சோப்பாக இருக்கும். இல்லை இன்னும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தர்பூசணியை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்படின்னா கலர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணியில் வந்து அது பிரிஞ்சு வந்துடும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, இப்போ நம்ம இதை வந்து பீஸாக கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, நம்ம இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நல்லாவே இருக்குது, நிஜமாவே நல்ல தர்பூசணி தான், நல்ல இனிப்பாக இருக்குது. அதனால யாருமே பயப்படாதுங்க, தைரியமாக நீங்கள் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க. விவசாய மக்களுக்கு நஷ்டம் வராத அளவுக்கு பார்த்துடுங்க. நீங்கள் வந்து பெப்சி, கொக்கோ கோலா, 7up என்னென்ன கெமிக்கலாமோ வாங்கி வந்து குடிச்சிட்டு இருக்க எல்லாமே கெமிக்கல் தான். அப்படி இருக்கும்போது தர்பூசணி வாங்கி சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏன் பயப்படுறீ அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நல்லா இருக்கா? ஓகே மக்களே, இந்த தர்பூசணியை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த தர்பூசணி சாப்பிட்றதுனால நமக்கு இந்த வெயில் நேரத்துக்கு வந்து நமக்கு வந்து உடம்புல நீர் சத்து அதிகமாகவே போயிட்டு இருக்கு நம்மளை அறியாமல். அதை வந்து நீர் சத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த தர்பூசணியை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. உங்கள் உதடு வந்து ரொம்ப காஞ்சி போகுது அப்படின்னாலும் தர்பூசணி எடுத்துக்கலாம், பசியை வந்து கட்டுக்குள்ள வைக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எடை வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எடை குறையணும் அப்படின்னா கூட தர்பூசணியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. நீரிழிவு நோய் இருக்கவங்க தர்பூசணியை தைரியமாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இதில் அந்த லைக்கோபின் நிரம்பி இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் பி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. பல்லுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் தர்பூசணியை சாப்பிடுங்க. நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், கூட 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கும் வரை விடைபெறுவது மரிய நிக்கல்சன். நன்றி மக்களே, பாய் பாய்.